டேய் தீனா வெயிட் கர பாய் சீக்கிரம் வாயா இங்க ஒரு காமிங்க நீ வாயா கதை போட்டோம் இதோட நான் பார்க்கணும் இன்னும் நீ பார்க்க கூடாது என்னடா டயலாக் இது எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான் இது வந்து நீ கஷ்டப்பட்டு வாங்கின சர்டிஃபிகேட்ஸ் நான் வாங்கினதுதான் ஆனா இருக்கிறதுல தண்டத்துன்னு யூஸ் பண்ணி தண்டை எல்லாமே தானடா இருக்கிறதுலே இது இடைக்கு போட்டா எவ்வளவு வரும் 10 ரூபா வருமா அம்மாவோட காசு 10 ரூபா இந்த மாதிரி இது என்ன சர்டிஃபிகேட் இது ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வாங்கினது ஃபர்ஸ்ட் பிரைஸ் என்னது இது தெரியல பை அகாடமி ஃபார் ஆம்பிடியூட் அச்சீவ்மெண்ட் நீ என்ன ஆம்பிடியூட் அட்டெண்ட் பண்ண ஆம்பிடியூட் என்ன சொல்லு தெரியாது எனக்கு தெரியும் ஆம்பிடியூட்னா அந்த இதோட ஏபிசிடி நீ அது ஹேண்ட் ரைட்டிங் டா ஆம்பிடியூட் பாரு ஹேண்ட் ரைட்டிங் இதுக்கு ஆம்பிடியூட் சொல்றாங்க இது மதுரையில இருந்து இருக்கு நம்ம தண்டை இது வரணும் காலேஜ்ல ஸ்கூல் சரி இதுவும் தீராதா இது என்ன சர்டிஃபிகேட் ஜோன்ல கேம் அண்ட் ஸ்போர்ட்ஸ் பால் பேட்மிண்டன் அதான் இதுல மட்டும் தான் நான் தோத்தேன் சரி இது என்னது பரீட்சா இது பரீட்சா இல்ல இது என்னன்னு தெரியல இது ஏதோ ஸ்கூல் சர்டிபிகேட்யா இது என்னது நீங்க அதுக்கு போறீங்க இது என்ன லைனா போகும் இது எல்லாம் நீதான் வாங்கிட்டே இது நான் வாங்கிட்டே ஒண்ணு கிடைக்கானா எனக்குள்ள அவ்வளவு திறமை இருக்கு இது வந்து டிராயிங் காம்படிஷன் நீ ஒரு டிராயிங் ரெடி பண்ணிடுறா நீங்க எத்தனை பிரைஸ் செகண்ட் பிரைஸ்னா அது இல்ல செகண்ட் கிளாஸ் இருக்கிறதுலே மட்டமா இப்ப வந்து நல்லா வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் நல்லா வராது செகண்ட் கிளாஸ்ல அந்த செகண்ட் கிளாஸ் இங்க தேர்ட் கிளாஸ் நான் ரெண்டுக்கு நடுவால மீடியம் அந்த மைட் கிளாஸ்ல எதுவுமே இல்ல வேஸ்ட் இது சரி நீனா வந்து சொல்லு ஒரு டிராயிங் அச்சச்சம்பா அச்சச்ச நீங்க எடுக்கல தங்கம் அச்சச்ச ஏதோ செகண்ட் ஒண்ணு இல்லடா இந்திரா காந்தி ராஷ்டிரிய சமிதி இது டிராயிங் டேய் இது வரைக்கும் டிராயிங் பேப்பர் இவ்வளோ இருக்குதுடா இவ்வளோ குப்பை இல்லடா இதுல ஒரு டிராயிங் பண்ணி தெரியல நீ ஆனா சர்டிஃபிகேட் மட்டும் டிராயிங் சர்டிஃபிகேட் படிச்சவங்க இது வந்து கொடுக்குறாங்க அவங்க புத்திசாலியா உங்ககிட்ட 100 ரூபாய் வாங்கிருப்பாங்க 100 ரூபாய் வாங்கி அது வந்து 2 ரூபா பேப்பர் 2 ரூபா ஜெராக்ஸ் வச்சு உனக்கே காம்படிஷன் வச்சு அது அவங்க காசு நல்லா ஒரு சாப்பிட்டு போவாங்க இங்க பாரு என்ன சர்டிஃபிகேட் இது दक्षिण भारत इंडिया परिचर सभा என்ன இது நான் இந்த மாதிரி ஏதுவே இல்லையே பரீட்சா பேப்பருங்க பரீட்சா நீ படிக்கல சொல்லு சின்ன வயசுல படிச்சது இந்தியா ஐன்னு தெரியல தீபோல இருக்கா குப்பை இங்க பாரு ரெண்டு வச்சுக்கிறா பரீட்சா மதியமா இது பரீட்சா இதுவும் பரீட்சா பாரு ரெண்டு பரீட்சா அட்டம்ல எழுதலை வேற எனக்கு புரியல இது வேற இடத்துல இதுவும் பரீட்சா இதுவும் பரீட்சா அட்டம் இல்ல இது ஜனவரி 2014 இது 18 பிப்ரவரி இது ரெண்டும் ஒண்ணுதான் எந்த வித்தியாசமும் வருஷம் டிஃபரெண்ட் வருஷம் தான் அதுதான் 2 வாட்டி எழுதிக்கிறேன் ஏன் 2 வாட்டி எழுதிக்கிறா இது செகண்ட் இது ஃபர்ஸ்ட் மயிறு ஆமா ஃபர்ஸ்ட் செகண்ட் 36 மார்க் இது 75 மார்க் எப்படி பாத்து எழுதுனேன் இது பரீட்சா இது பிராத்மிக் இது பரீட்சா நீதான் பண்ணி தெரியல பரீட்சால 75 பார்த்து இருந்து 75 பார்க்கறது ஜஸ்ட் பாஸ் வெறும் 36 மார்க் அதான் பாஸ் ஆயிட்டல ஹிந்தி ஐனோ இது என்ன தெரியுமா என்னது இது வந்து நான் வந்து 10th எழுதினேன் 11th எழுதினேன் எக்ஸாம் எழுதினேன் எக்ஸாம் இல்ல இந்த கிளாஸ் டெஸ்ட் இல்ல அப்சர்வேஷன் என்னது லேப் டெஸ்ட் எஸ்டிமேஷன் ஆஃப் ஆக்சைடு
இது அப்படியே ஒன்று எயிட்டாது ஏன் பார்த்து எழுதி ஏதோ ஜஸ்ட் பாஸ் ஆயிருப்பா. ஜஸ்ட் பார்த்தா இது சும்மா இது பார்த்து எழுதுட்டா அது வந்து சும்மா டிக்கெட் போட்டு ஆக்சுவலாக ரைட்டாக ரிசர்ச் பண்ணால் எஸ் அவுட் டைம் அப்படின்னு போட்டணும். அது ஆன்சர் தான் இல்லை பாருங்க, இது எஸ். அவ்வளோதான் சரி இது பேரு அதை விட இங்கே பேரு டிஆர் ஜேஎன்ஜே மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஒன் லெவல் 1 அபாகஸ் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் செகண்ட் தான். இதுதான் தெரியுமா எல்லாம் இங்கிலீஷ், ஸ்போக்கன் இங்கிலீஷ். ஐ நோ வெரி வெல். இது நடத்துற சாரு வாரவிட்டேன்னு சொல்லுங்க நம்ம ஸ்கூல்ல ஞாபகம் இருக்கா? லெவல் 5 பொம்பளை கேசுற மாட்டா இது பேரு ஏன் சர்டிஃபிகேட் என்ன கலாச்சாரம் இருப்பாருங்க. ஐயனம் ஐயனமா இருந்தாலும் ஐ நோ இங்கிலீஷ் யூ நோ இங்கிலீஷ் ஐ டோன்ட் நோ இங்கிலீஷ். இது வேறு இது என்னது குங்ஃபு யோகா ஜிம்பாஸ்டிக் சிலம்பம் குங்ஃபுல அப்படி தெரியுமா? ஃபர்ஸ்ட்ங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ். இது பார்த்தா சர்டிஃபிகேட் மாதிரி எனக்கு இது அட்டைடா கார்ட்போர்ட் அட்டையில அது எத்தனை சர்டிஃபிகேட் பார்த்தா ட்ரெஷரர் சீஃப் கெஸ்ட் ஜெனரல் செக்ரட்டரி ஆர்கனைசர் ஆஃப் ஃபவுண்டேஷன் 3 வேளை சோறு போட்டாங்க கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொன்னாரு. அது 2000 3 வேளை சோறு 2000 இங்க பாரு நம்ம ஃபேமிலி சிஎஸ்சி தெரியுமா? கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் டெக் காலேஜ் கோடிங்க ஒரு ரெண்டு இது சொல்லு. நான் ஒத்துக்கிறேன். ஆஸ் இன்க்ளூட் எஸ்டிஐ ஓடா எல்லாருக்கும் தெரியும். நீ அதை விட்டுட்டு அது ஏதோ சொல்றாங்களே இன்டிபிங் ஆஃப் இன்டிஏ இன்டிபி ஏ பிளஸ் பி. இல்ல இப்போ வந்து 1 2 3 ரிவர்ஸ் எழுதுனா என்ன பண்ணுவா தெரியாது. அதுதான் ஆஸ் இன்க்ளூட் எஸ்டிடா டைவோடா இன்டு அப்புறம் 1 2 3 4 5 6 7 8 ரிவ்யூ ஆர்இவி அதான் அவுட்புட் மாசா தப்பா இருந்தா கமெண்ட்ல அவங்க சொல்லுவாங்க. நியூட்ரல் பாத்து இது என்ன தெரியுமா? காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி பாண்டிச்சேரியில் எதுக்கு தரணும் தெரியல. பார்ட்டிசிபேட் கேரியர் கைடன்ஸ் வேஸ்ட் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதே வேஸ்ட். சர்டிஃபிகேட் இது என்ன தெரியுமா? மேக்ஸ் டெஸ்ட் இல்லை மட்டவாதியார். எக்ஸசைஸ் 4.5 ஒர்க் அவுட் நோட் பாருங்க. மொட்டை ஏமாத்தி ஒர்க் அவுட் நோட் இல்ல இந்த டெஸ்ட் அது ரெண்டு பேர் பண்ணி கீச்சு ரெக்கார்ட்ல நோட்ல நோட் வரணும் எழுதினே போவோம். திடீர்னு டெஸ்ட் வச்சாங்கன்னா பின்னாடி பேப்பர் கீச்சிருவேன். பின்னாடி பேப்பர் கீச்சா முன்னாடி பேப்பர் கீச்சிடும். முன்னாடி பேப்பர் தோஞ்சிருக்கூடாது ஃபைல் எடுத்து வச்சுக்கிறேன். இது ஒரு டெஸ்ட் இதுனாங்க இதுவான கெமிஸ்ட்ரி டெஸ்ட்னு போட்டுருக்கு. இதெல்லாம் தாங்கும் அவ்வளோ டெஸ்ட் எழுதியா அப்படின்னா மார்க்கெட் 35 சும்மா 35 அப்புறம் பாயிண்ட் போட்டு 40 அவங்க 30 ரூபா. ஆமா 30 போட்டு 65 அப்படிதான் வாங்க சர்டிஃபிகேட் 30. நான் எடுத்ததே 45 தான் கேட்டேன். பாக்ஸிங் சரி இது நான் என்ன அவங்க போட்டுக்கிறாங்களே. பாக்ஸிங் இந்த ஸ்டேட் லெவலா இல்லைங்க டிஸ்ட்ரிக்ட் லெவலா ஜோனல் லெவல் பாக்ஸிங்கா எப்படிக்கா டிஸ்ட்ரிக்ட் காம்படிஷன்ல. பாரு ப்ரோ எங்க போட்டுருக்கு டிஸ்ட்ரிக்ட்? அது வந்து ரெவென்யூ டிஸ்ட்ரிக்ட் காம்படிஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து நடத்திக்கிறாங்கன்னு அர்த்தம். ஆமா அப்ப டிஸ்ட்ரிக்ட் டிஸ்ட்ரிக்ட்ல ஃபர்ஸ்ட் நான் இது ஸ்டேட் லெவல் ஸ்போர்ட்ஸ்லயும் இது பாக்ஸிங் என்ன ஸ்டேட் லெவல்ல போயினா அவன் ஜோனல் லெவல் அவன் கிளாஸ் நீ அடிப்பீங்க ஒரு ரெண்டு பேரை டிஸ்ட்ரிக்ட் அடிப்பீங்க. இது வந்து ஒரு தற்காப்பு தப்பாக்கா இதெல்லாம் தேரியா சுமார் எத்தனை மார்க் பார்த்தியா?
35 என்னோட ஒரு மார்க் கம்மி. 34 பேருங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியும். எனக்கு நான் 36. பரவாயில்ல, என்னோட கம்மி. எவ்வளவு கஷ்டப்பட்டு பசங்க தமிழ் ஞாபகம் இருக்கா? தமிழ் அடிட்டீங்க நோட்டு இல்ல தமிழ் அம்மா கிட்ட சொல்லி அடி வாங்க வச்சாங்க அந்த மிஸ். தமிழ் ஃபர்ஸ்ட் பிரைஸ் அந்த காம்படிஷன். இது வந்து பதஞ்சலி யோகா ஃபெஸ்டிவலா? முன்ஃபு பாக்ஸிங் யோகா எல்லா டைம்லயும் இருக்குடா, வெளியே காட்டாம இருக்கேன். இது அப்பா இதுதானே நல்லா பக்காவா கலர்ஃபுல்லா இருக்கு. ஆனா பேப்பர் பெயிண்டிங் பாக்ஸிங் பார்ட்டிசிபேட் சர்டிஃபிகேட் தான் பெயிண்டிங். செகண்ட் அபாகஸ் லெவல் 3 அதுக்கும் சர்டிஃபிகேட். எல்லா விஷயம் அதான் எல்லாம் பார்ட்டிசிபேட் சர்டிஃபிகேட் தான். யாரு நீ தமிழ் சத்தியமா சொல்ற, நீ எழுதுனது முன்னாலே படிக்கிறது. அதுக்கு வந்து தந்துக்கிறாங்க. வெறும் சும்மா 50 ரூபா குத்துட்டு 100 ரூபா குடிச்சேன்னா நம்ம மேல நம்ம அப்பா சம்பாதிக்கிறேன்னு குத்துட்டு சர்டிஃபிகேட் வேலை வாங்கி வச்சுக்கிறது. கேட்டா அம்மா இது வந்து ஃபியூச்சர்ல ஹெல்ப் ஆகுமா, யூஸ்ஃபுல் ஆகுமா? இதுக்கு 100 ரூபாய் கொடுத்தாங்க தெரியுமா? இது யாரா சர்டிஃபிகேட் சொன்னாங்க. சர்டிஃபிகேட் சொன்னா தேங்க்ஸ் ஃபார் பீயிங் மை கிளாஸ். என்ன இது ஜேம்ஸ் ஸ்கூல்ல குடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் லெவல் குங்ஃபு எங்க மிஸ் கொடுத்தாங்க. எங்க மிஸ்ஸோட சைனை பாத்தீங்களா? நான் யார் போட்டதுன்னு தெரியும். ஐயே இந்த என்ன இருக்கா மிஸ்? இல்லைங்க 2019 நீ வந்து சமத்து அருண் ஸ்டாலின். அம்மா போமாம்மா அம்மா இதுதான் ஏன்னா வெயிட் பேசுற நீ போமா. சிக்கமா டிராயிங் பெயிண்டிங் கலை இலக்கிய போட்டிகளில் வீணா ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கி இருக்கிறார். கலை பெருமையா இருக்கு. ஒரு டிராயிங் வரைக்கிறது எப்படி 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 சும்மா மேக்ஸ் வரும் இதுக்கு. அபாகஸ் மேக்ஸிமம் தான். சரி அபாகஸ் நீ சொல்லு 3+ போடு 10 போடு 3+ 2+ 2+ 5+ 5+ 7 - 7 - 6+ 6+ 1 3 1 3 1+ 1 - 1+ 1 - 1+. ஆமா சொல்லு 6 33 6 33 நீதான் -7 சொன்னீங்க. அலப்பறம் பொய் எல்லாத்தையும் கூட அதை விட்டுல 114 அத்லெட் இந்த மேரத்தான் இந்த ஓசி ஜூஸ் டி-ஷர்ட் ஓடுனா குட்டாங்க பேக் அது 10 கிலோமீட்டர் ஓடிக்கிறேன். 10 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் நீ ஓடுனதுனால குட்டாங்க. அது வந்து 10 கிலோமீட்டர் ஓடுனது இல்ல, ஓட சொன்னதுக்கு போய் ஜாயின் பண்ணி காசு கொடுத்து ஜாயின் பண்ணி என்ட்ரன்ஸ் ஃபீஸ் ஓடுன நீ பாக்கல இல்ல நீ ஓடலாம் இல்ல நீ பாக்கல. அப்ப பாத்துனா பார்த்து உசேன் போல்ட் என்கிட்ட தந்துட்டு இருக்கு டிராயிங் காம்படிஷன். ஒரு டிராயிங் தெரியாதா? இது டிராயிங் காம்படிஷன் கிடையாது. டிராயிங் காம்படிஷன் இது பாரு டாக்டர் கே சுப்ரமணியம் விவேகானந்தா யோகா யூனிவர்சிட்டி பெங்களூர். பெங்களூர்ல இருந்து கூப்பிடுறாங்க பாத்தீங்களா? பெங்களூர் தண்டாங்க. இது என்னது? என் தரமா உங்களுக்கு தெரியலா? இன்டர் லெவல் டே இன்டர் லெவல் காம்படிஷன் செகண்ட் பிளேஸ் ஒரு மெடல் இருக்கு தெரியும்ல?
இது எவ்வளவு சமாளிச்சு ஃபர்ஸ்ட் லெவல் செகண்ட் பிளேஸ் இந்த தம்மாத்துண்டு இது லெவல் 1 மட்டும் தான் நீ வந்து அந்த அவார்டு லெவல் 2 லெவல் 3 லெவல் 4 பார்ட்டிசிபேட் சர்டிஃபிகேட் அது தேர்ட் இது லெவல் 1 லெவல் 2 இதுலாம் எங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ் போவாங்களா பார்ட்டிசிபேட் ப்ளீஸ் பார்ட்டிசிபேட் தான் அது நான் நீங்க இருந்தீங்க புரியல இதெல்லாம் வித்துருவாங்க பேர் மட்டும் நீங்க எழுதிவீங்க மிஸ்ஸஸ் வந்து மிஸ்ஸஸ் கொடுத்தேன் அது எப்படி நீங்களே எழுதிவீங்க நீங்களே டிக் போட்டுவீங்க சைன் மட்டும் இது ஆல்ரெடி வீருக்கு நிற்குமா ஒன்று வாங்கி நீங்களே ஜெராக்ஸ் வச்சு திருச்சி பண்ணி 10 ரூபா வாங்கிவீங்க நீ தான் வாங்கிக்கிறீங்க இல்லடா எதுக்கு தெரியல நானத்தான் கொடுத்துருக்காங்க இந்த பாட்டே இல்லையா இது வந்து மதியமா 30 மார்க் ஃபெயில் 30 மார்க் வந்து ஃபர்ஸ்ட் பேப்பரு செகண்ட் பேப்பர்ல 40 மொத்தம் 70 செகண்ட் கொடுத்து ஆமா 30 மொத்தம் 2 பேப்பரு 30 40 மொத்தமா 70 தான் பாஸ் ஜஸ்ட் பாஸ் ஆகி ஜஸ்ட் பாஸ் ஆனா பாஸ் தான் மத்தியமான சும்மா இல்ல 2 புக் படிக்கணும் 2 பேப்பர் எழுதணும் ரெண்டாவது அட்டம் தானே பாஸ் ஆனேன் வேஸ்ட் நான் ஆல்ரெடி ஒன்று வச்சிருந்தேன் அது இது வந்து இதான்டா பரீட்சையாக்கு முன்னாடி வந்துருக்கோம் எல்லாம் வேஸ்ட் தான் இப்பதான் எல்லாமே பிராக்டிக் வந்து இது இருக்கு என்ன என்ன இதெல்லாம் வச்சு என்ன படிக்கிறியா அட்டம் கேட்கறாங்க இடம் போடுறீங்க இது என்ன தெரியுமா இதெல்லாம் எப்படி நீ எழுதி நீ போட்டுக்கியா இது வந்து பசங்க எப்படி நானே டெஸ்ட் போடல இது வந்து எங்க சிஸ்டர் வந்து டெஸ்ட் வச்சாங்க சிஸ்டர் டெஸ்ட் வச்சு பேப்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோ பேப்பர்னால இது வந்து நான் பார்த்தேன்னா இது கொஸ்டின் அவங்களுக்கு பிரிண்ட் அடிச்சு கொடுத்துட்டாங்க இது வந்து கொஸ்டின் டேக் வந்து நாமளே கிரியேட் பண்றது தான் யாரு டிக்கு போட்டா டிக்கு போட்டது வந்து பக்கத்துல இருக்கிறவங்க பக்கத்துல இருக்கிறவங்க என்ன தெரியும் அவன் இப்படி நான் கரெக்டா இருந்ததான் கரெக்ட் இது மாதிரி அது அடிச்சு வச்சுக்கிற இல்ல அடிச்சு வச்சிருக்க அடிச்சுன்னா பாரு அவன் பெண்ணும் ஒல்லியா இருக்கு என் பெண்ணு என் பெண்ணு வேற அவன் பெண்ணு வேற இது வந்து ஒல்லி பெண் இது வந்து குண்டு பெண் நான் சிஸ்டரா சரி சரி கண்டுபிடிக்காம இருக்கு சரி இப்படி வேற கொஸ்டின் நான் சொல்ல இருந்தா 5 வருஷம் ஆயிடுச்சு நீ கேளு கொஞ்சம் ஆன்சர் மட்டும் நான் சொல்றேன் இல்ல ஞாபகம் வராது பின்னாடி இல்ல வேணா இல்ல வேணாம் அப்புறம் நீ என்ன கேட்டனா கேட்டா உங்களுக்கு தெரியாது இது என்ன தெரியுமா ஒன்னாரு டெஸ்ட் போங்க 12th டெஸ்ட் வைக்க மாட்டாங்க கொஸ்டின் பேப்பர் மட்டும் குத்துருவாங்க நாங்க எடுத்து வந்துருவோம் எனக்குலாம் இந்த மாதிரி குத்துனா நான் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்துருப்பேன் எல்லா நாட்களும் இருக்கும் எல்லா நாட்களும் எல்லா வகையிலும் மொத்தம் 6 வகை 7 வகை 8 வகை கொடுப்பாங்க 1 மார்க் எடுத்தாலும் லாஸ்ட் 10 மினிட்ஸ் 45 கொஸ்டின் முதல்ல தானே எத்தனை டெஸ்ட் டெஸ்ட் 9 இந்த மாதிரி 12 பேப்பர் கொடுப்பாங்க நினைக்கிறேன் 12 பேப்பர் மாற்றி எல்லா லெசன்லும் கொடுப்பாங்க இதெல்லாம் பாதி சும்மா பிராக்டிஸ்க்காக கொடுப்பாங்க அதான் இது எல்லாமே சூப்பர் படிக்கிற பொருளை கொடுப்பாங்க ஆமா மேத்ஸ் இங்கிலீஷ் தமிழ் எல்லா சப்ஜெக்டும் எவ்வளவு பேப்பர் இந்த மாதிரி ஒரு கட்டு கொடுத்துருவாங்க நாமளே எடுத்துன்னு வந்தாங்க கட்டு என்ன மாதிரியா வந்து ஐ காட் எவ்ரி சப்ஜெக்ட் பாஸ் மார்க் டோட்டல் டீட்டெயில் எல்லாம் கிடையாது 10 மார்க் இதெல்லாம் நான் சொந்தமா வச்சு நானா படிச்சு முன்ன மாதிரி காசு கொடுத்து இவ்வளவு சர்டிபிகேட் வாங்கிக்கலாம் புரியுதா எல்லாம் இன்ஜினியரிங் ஒரு வருஷத்துக்கு 1.5 லட்சம் 4 வருஷத்துக்கு எவ்வளவு ஆகுது 6 ரூபாய் ஆகுது வேஸ்ட் அந்த பாக்ஸிங் வேஸ்ட் 2000 ரூபாய் 6 லட்சம் வேஸ்ட் இந்த டிராயிங் காம்படிஷன் இப்படி 150 ரூபாய் சார்ஜ் பண்ணிருப்பாங்க 50 ரூபாய் 150 ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க சொல்லு எதுவும் வஞ்சிட்டு போகுது தெரியுது வெறும் வெள்ளை பேப்பர்ல ஒரு பூ வந்துருக்கியா எத்தனை பச்சிரு 8வது பச்சிரு 8வது என்ன வந்திருக்கா காரு பைக் டோரிமான் வஞ்சிருப்பேன் அது என்ன அதுவும் டோரிமான் மாதிரி அது பூனை மாதிரி வஞ்சிருப்பேன் இல்ல அதெல்லாம் பக்காவா ஆனா சர்டிபிகேட்டுக்கு இந்த சைன் பாருங்க இதுல என்ன சைன் இது தமிழ்ல சைன் போட்டுக்கிறாங்க அது எப்படி போட்டுக்கிறாங்க தமிழ் திருவள்ளுவர்
அது எதுவும் பெருசா போடுங்க. இதவரு திரு வீர வரதராஜன். கீழே பேர் இருக்கா? அது வந்து நம்ம ஏ வச்சுட்டா திரு வீரராகவன்.